ஐ வாஸ் சமனத். ஸோ எது நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்தோமோ, அது நடந்தே விட்டது. ஆனா இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். வாய்ப்பு இருந்தாலும் நடந்திருக்கக்கூடாது, நடந்து விட்டது. ஆ ஸோ இதெல்லாமே வந்து நம்ம மார்க்கெட்ல ஜீரணித்துக் கொண்டு தான் ஆகணும். ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுமா அப்படின்னாக்கா, எதனால அப்படின்னாக்கா, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவு கெட்ட வரைக்கும் ஆகுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 விதத்துல தான் கிராஷ் ஆகும். ஒண்ணு வந்துட்டு வேர்ல்டு வைட் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகணும். எல்லா பாதிப்பு உள்ளாகணும். எல்லா கண்ட்ரீஸ்க்கும் பாதிப்பு வரணும். இல்லையா, அமெரிக்கால வந்து ஒரு பெரிய அளவு பாதிப்பு இருக்கணும். ஸோ இது 2ம் நடந்தா மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து கிராஷ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து கோவிட் வந்து இட்ஸ் வேர்ல்டு வைட் எல்லாத்துக்கும் இம்பாக்ட் ஆனது. ஸோ அது ஒரு பெரிய பாதிப்பு நம்ம வந்து ரீசென்ட் பாஸ்ட்ல ஒரு பார்த்தோம். அதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2008 அந்த லீமன் பிரதர்ஸ் கிராஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அமெரிக்கால வந்து பெரிய அளவுல அடி வாங்குனது. ஸோ அதனால வந்து எல்லா மார்க்கெட்டும் அடி வாங்குனது. ஸோ இந்த மாரி இந்த 2 ரீசன்னால தான் வந்து பெரிய அளவுல அடி வாங்குமே தவிர, மத்தபடி மார்க்கெட் கிராஷ் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சரி சார், இப்போ வந்து நெறைய ஆயில் பிரைஸ்லாம் ஏறிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, ஆயில் பிரைஸ் ஏறிட்டு இருக்கு. அதனால விலைவாசிகள் உயருமே தவிர, மத்தபடி வந்து பெரிய அளவுல எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு எக்கனாமிக்கல் பாதிப்பு வருமானாக்கா, பெரிய அளவுல வராது. ஸோ கண்டிப்பா ஒரு சின்ன பாதிப்பு இருக்க தான் செய்யும். பட் அது வந்து எல்லா நாட்டிலயும் மோஸ்ட்லி வந்து மேஜர்லி வந்து அது ம் என்ன சொல்றது? அது ஹேண்டில் பண்ற அளவுக்கு தான் இருக்கும். பெரிய அளவுல வந்து இருக்காது. ஸோ அதனால வந்து கிராஷ் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னொன்னு இந்த வாரம் வந்து பெரிய அளவுல வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 வாரம், 1 வாரம் சாரி 1 மாசம்லாம் கன்டின்யூ ஆகுமா அப்படின்னாக்கா, அது மாரி ஆகுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. காரணம் ஏன் அப்படின்னாக்கா, ஈரான் ஒரு கண்ட்ரிய 2 கண்ட்ரிகள் சேர்ந்து வந்து அடிச்சிருக்காங்க. இப்ப ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, நீங்க யார் யாருக்கு பேஸ் குடுத்தீங்க அமெரிக்காவுக்கோ யார் யாருக்கு ஏர் பேஸ் குடுத்தீங்களோ, இப்ப அவங்க எல்லாமே எனக்கு எதிரி தான்னு சொல்லிட்டு, மிடில் ஈஸ்ட்ல இருக்க பல கண்ட்ரீஸ் வந்து ஸ் அ தாக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலையும் தாக்கிட்டு இருக்காங்க. மிடில் ஈஸ்ட்ல இந்த மாரி ஏர் பேஸ் குடுத்த கண்ட்ரீஸையும் வந்து தாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்டின்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு இவங்க இப் அ ஆயுதம் வந்து எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியாது. இப்ப இருக்கிற ஆயுதங்கள வச்சுட்டு அவங்கள்ட்ட இருந்து ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க அடிக்க முடியும். அவங்களுக்கு வந்து நேவியல் பலம் கிடையாது. ஸோ அது கம்ப்ளீட் ரூல்ட் அவுட்டு. செகண்ட் வந்து ஆ ஒரு மிலிட்ரி, ஒரு ஆர்மி இங்க வேலைக்கும் கிடையாது. ஸோ ஒரே வேலை வந்து ஏர் ஸ்ட்ரைக் மட்டும் தான். இப்ப இவங்ககிட்ட நல்ல ஏர் ஃபோர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கான்னா கிடையாது. ஸோ இவங்க கிட்ட இருக்கிற ஒரே பலம் வந்து மிசைல வச்சு தான் இவங்க அடிச் ஆவணும். ஸோ எவ்வளோ தான் மிசைல் வச்சுட்ருப்பாங்க? ஸோ எனக்கு தெரிஞ்சு இருக்கிற ஒரு மிசைல் வந்துட்டு இன்னும் ஒரு கன்டின்யூ ஆச்சுன்னா ஒரு 4 நாள் வரைக்கும் தான் ஈரான்னால வந்து அந்த வச்சு வந்து ஓரளவுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க முடியுமே தவிர, பியாண்ட் தட் இவங்க மிசைலும் சுத்தமா தீர்ந்துரும். அதுக்கப்புறம் வந்து நிராயுதபாணியா தான் இருப்பாங்க. ஸோ இன்னொன்னு வந்துட்டு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க, எங்களெல்லாம் நீ தாக்கிட்டு இருக்க, அதனால வந்து நாங்களும் திருப்பி ரிட்டாலியேஷன் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படிங்கப்போ என்ன ஒண்ணு இப்ப 2 நாடுகள் ஈரான தாக்குறது போயிட்டு, மத்த நாடுகள் சேர்ந்ததுன்னாக்கா, ரொம்ப ரொம்ப சிரமமாயிடும் ஈரானுக்கு. ஸோ அதனால வந்து இந்த வார் வந்து லாங் லாஸ்டிங் கன்டின்யூ ஆகுறதுக்கு சான்ஸே கிடையாது. அட்லீஸ்ட் வந்து அம் அ இப்ப ரஷ்யா, உக்ரைன் எடுத்துட்டா கூட வந்து உக்ரைனுக்கு பக்கபலமா யுஎஸ்ஏ இருந்தது. தென் வந்து அத்தனை யூரோப்பியன் கண்ட்ரீஸும் வந்து பக்கபலமா இருந்தது. ஸோ அது வேற கதை. பட் இங்க எடுக்கும்போது வந்துட்டு ஈரான் வந்து தனித்து விடப்பட்ட நாடு. ஒரு ஆள வந்து பல பேர சமாளிக்கணும். எத்தன நாள் சமாளிக்க முடியும்? ஸோ அந்த வகையிலும் சரி, இது எல்லாமே வந்துட்டு கன்டின்யூ ஆகாது. அந்த வகையிலும் வந்து பெரிய அளவுல மார்க்கெட் பாதிப்பு இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் நானு. ஈவன் ஏசியன் மார்க்கெட் இன்னைக்கு பாதிச்ச அளவுக்கு கூட மிடில் ஈஸ்ட் மெயினான கண்ட்ரீஸ் அவங்களது மிடில் ஈஸ்ட்டே பாதிக்கப்படல அந்த அளவுக்கு. அது நம்ம ஸ்க்ரீன்ல பார்ப்போம். ஸோ இந்த ரீசன்னால தான் வந்து இது கன்டினியூவா வந்து பெரிய அளவுல பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கரெக்ஷன் என்ற ஃபேஸ்ல தான் அது இருக்கும். இப்ப இன்னைக்கு வந்து 312 பாயிண்ட் இன்னைக்கு இறங்கியிருக்குன்னாக்கா, வாரக்கு முன்னாடியே வந்து 317 பாயிண்ட் லாஸ்ட் ஃப்ரைடே இறங்கியிருந்தது. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பல நாட்கள் வந்து அடி வாங்கியிருக்கிறோம். ஸோ அந்த தழும்புகள்லாம் வந்துட்டு நல்ல மரத்து போய் வந்து "நீ எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவோம் ராசா" அப்படின்ற மாரி நம்முடைய மக்களும், நம்முடைய ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்க்கணும். ஸோ இன்னைக்கு குறிப்பா வந்து அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட வந்து 1:5ன்ற லெவல்ல இருக்கு. அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 639, டிக்ளைன் வந்து 2580 இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு அ அ ஒரு மார்க்கெட்டுடைய ஒரு ரெகுலர் போக்குல ஒரு கரெக்ஷன் இருக்குமே தவிர, பெரிய அளவு கிராஷ்லாம் வரதுக்கு சான்சஸ் கிடையாது. அதெல்லாம் இன்னும் சார்ட்லயும் பார்க்கலாம். ஃபர்தரா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்க பேசுறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான். எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ்னாக்கா, உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டிசிஷன் எடுக்கிறது தான் சரியானதாக இருக்கும்.
ஸோ இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரிக்வஸ்ட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நேரடியாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இங்கே தான் வந்து சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ஏஷியன் மார்க்கெட் பார்த்துடலாம். இப்போ இந்த ஏஷியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் தென் கிட்டத்தட்ட 1%. எல்லாம் 4% எல்லாம் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 1%, 2%, 2 எடுத்துக்கலாம், 1.5 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1% மேலே வந்து ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே விழுந்திருக்கு. இதே மிடில் ஈஸ்ட்ன்றது அரப் கண்ட்ரிஸு. ஸோ த கோர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களது மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெரிய அளவில் வரல. ஈவன் பாருங்கள் மைல்டு பாசிட்டிவ் எல்லாம் பார்க்க முடியுதுங்க. ஜஸ்ட் 0.14 ஒன்னே ஒன்று வந்து 1.83 ஏதோ ஒன்று வந்து 4.29 இருக்குது. ஸோ இதெல்லாம் எந்த கண்ட்ரின்னு நம்ம டீட்டெயிலாக தேவையில்லை. பட் மிடில் ஈஸ்ட் ரொம்ப அரப் கண்ட்ரிஸ் அவ்வளோதான் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே எந்த அளவுக்கு பெரிய அளவில் ஒரு பாதிப்பே கிடையாது. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளது வந்து பாதிக்கப்படுது அப்படின்னாக்கா இது எல்லாமே வந்துட்டு மார்க்கெட் மேலே ஏற்றுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும், கீழே இறக்குறதுக்கு ஏதாவது காரணம் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சரக்கு அடிக்கிறவன் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கிற சரக்கு அடிக்கிறோமா, அப்புறம் சோகமாக இருக்கிறவன் சரக்கு அடிக்கிறோமா, நமக்கு ஏதாவது சரக்கு அடிக்கிறோமா பிள்ளை அப்படிங்குமா. இது மாதிரி சரக்கு அடிக்கிறதுக்கு ஒன்று காரணம் வேணுமே தவிர மற்றபடி அதே மாதிரி தான் இதுவும். ஸோ மார்க்கெட் நவுத்துறதுக்கு மேலே நவுத்துறது இருந்தாலும் சரி, கீழே நவுத்துறது இருந்தாலும் சரி, இவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற ஒரு ஈவெண்ட் எல்லாம் எடுத்து மார்க்கெட் வந்து அவங்க தகுந்த மாதிரி வந்து நோக்கிப்பாங்க. ஸோ அப்படி தான் நானும் இந்த நகர்த்தல் வந்து பார்க்கிறேன். சார் நம்முடைய மார்க்கெட்டுக்கு வந்துடுவோம் இப்போ. இன்றைக்கி ப்ராட் மார்க்கெட் பார்க்கும்போது நிஃப்டி 312 பாயிண்ட் நெகட்டிவில் போயிருக்கு. லார்ஜ் கேப் 334, மிட் கேப் 371, ஸ்மால் கேப் 300, மைக்ரோ கேப் 472 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இந்த பிலோ 2% இருக்கும். மைக்ரோ கேப் மட்டும் 2.2% மைனஸில் போயிருக்கு. ஃபியர் இண்டெக்ஸ் மட்டும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 23% வந்து ஏறி இருக்கு. 3.22 பாயிண்ட்ஸ். ஸோ ஸ்ட்ரைட்டஸ்ட் 16.92 வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து எல்லாமே வந்து நல்ல ஒரு ஷூட் அப் தான். பட் அப்படியே வந்து அப்ராப்டாக வந்து இது எல்லாம் ப்ரீமியம் இப்போ எல்லாமே ஷூட் ஆகிருக்கும். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே வரதுக்கு சான்சஸ் தான் நிறைய இருக்குது. செக்டோரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி பெரிய அளவில் எதுவுமே வந்து பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. மெட்டல் ஜஸ்ட் ஒரு மைல்டு பாசிட்டிவ், ஃபார்மா வந்து 0.02% அது ஃப்ளாட் க்ளோஷன் எடுத்துக்கலாம். மற்றபடி எல்லா செக்டர்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து மோர் தென் 1%. ஃபியூ செக்டர்ஸ் லைக் ஆயில் அண்ட் கேஸ், மெயினாக ஆயில் அண்ட் கேஸ் வந்து ரிலையன்ஸில் வரும், எனர்ஜி செக்டரில் வரதுனால 2.15% மைனஸு. கன்சியூமர் டியூரபிள் அண்ட் ஆட்டோ வந்து மோர் தென் 2% வந்து டவுனில் இருக்குது. ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் இது எல்லாமே நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கலாம். பட் இது வந்து எல்லாருமே ஆன்டிசிபேட் பண்ண ஒரு விஷயமா தான் இருக்குது. தென் நம்ம சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 24,600 வந்து நல்ல ஒரு சப்போர்ட் வந்து நான் ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ணி வச்சுருந்தது தான். பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 24,604 வரை வந்துருக்கு. ஜஸ்ட் ஒரு 4 பாயிண்ட் தான். ஸோ எக்ஸாக்டாக வந்து அந்த அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் டச் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ரிவர்சல் வந்து கொடுத்துருக்கு மார்க்கெட். ஸோ இது பார்க்கும்போது இங்கே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஃபர்தராக எடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைமில் இங்கே நல்ல சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம எதை வந்து மார்க்கெட் நல்ல ஒரு பாட்டம்னு எதிர்பார்த்தோமோ அதை வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இங்கேருந்து வந்து திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்ப்போம் வரக்கூடிய நாள் எப்படி இருக்குன்றது. அதே மாதிரி பேங்க் பார்க்கும்போது பெரிய அளவு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட -1500 பாயிண்ட் இன்ட்ராடேயில் வந்திருந்தது. பட் நல்லாவே வந்து ரீபவுண்ட் ஆயிடுச்சு மார்க்கெட். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா எகைன் வந்து பழைய சப்போர்ட் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணுது. 60,100. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கிட்டத்தட்ட அது வரை வந்திருக்கு. மார்க்கெட் நல்லா ரீபவுண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுவும் வந்து மேலே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தென் ஐடி. ஸோ ஐடி வழக்கம் போல் வந்து அது நெகட்டிவ் ஜோனில் தான் இருக்குது. பட் 31,000 மேலே நல்ல ஒரு டிசெசிவ் க்ளோஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி இந்த இடத்துல சின்னதாக ஒரு டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. பார்க்கலாம். தென் ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப்போட பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே நெகட்டிவில் போயிட்டு நல்ல ஒரு ரீபவுண்ட் நம்ம பார்க்க முடியுது. ஒரு சின்ன கேப் டவுனும் நம்ம பார்க்க முடியுது. பட் ஓவராலாக பார்க்கும்போது வந்து இது வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து 521 பாயிண்ட் டவ் ஜோன் மைனஸு, S&P 500 வந்து 29 பாயிண்ட்ஸ் அண்ட் நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து 210 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் போயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு செஷன் வந்து கிட்டத்தட்ட 48,800 இந்த சப்போர்ட்டை வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி தான் தெரியும் அடுத்த சப்போர்ட் வந்து இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த சப்போர்ட் வரைக்கும் வருதா அப்படின்றது. தென் நம்ம S&P 500ன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் கிட்டத்தட்ட வந்து பெரிய அளவில் நெகட்டிவில் எனக்கு தெரியல, ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் தான் இருக்குது.
அதே மாரி பார்த்தீங்கன்னா, நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ். ஸோ ஓவராலா பார்க்கும்போது வந்துட்டு யுஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு எப்படி மைனஸ்ல போகுதுன்றத வச்சு தான் சொல்ல முடியும். பட் நெக்ஸ்ட் ஒரு 1 ஆர் 2 டேஸ் வந்துட்டு மேபி இந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் போகலாம். பட் பெரிய கிராஷ் சொன்ன மாரி கிராஷ் எல்லாம் வரதுக்கு கன்டின்யூ ஆகுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஒரு கிராஷ் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 20% வந்து டவுன்ல போணும். நம்ம மார்க்கெட் அந்த அளவுக்கெல்லாம் இன்னும் வரல. ஸோ மேற்கொண்டு எப்படி என்ன நடக்குதுன்ற அப்டேட் வந்து நம்ம ஃபர்தரா வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ அன்டில் தென் பாய். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சி